ஸோ மக்களே, நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு போட்டேன் கூகுள் ஆஃபீஸ் முன்னாடி. ஆக்சுவல் கான்செப்ட் என்னென்னா, தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நான் அப்படின்ற கதை தான் அது. யதார்த்தமாக ஒரு இடத்த சாப்பிட போனப்போ ஃபஸ்ட்டு கூகுள் ஆஃபீஸை கண் முன்னாடி பார்க்கறதுனால ஃபோட்டோ எடுத்து போட்டேன். பட் ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு வந்து விஷ் பண்ணிங்க. உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்தது. அடடா, நம்ம வளர்ச்சியை பார்த்து பாராட்டுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு. இதே டைலாக தான் சொன்னேன், தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நான் பின்னாடி கழுவி ஊற்றுனீங்க. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுறலாம். ஸோ நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். தென் எனக்கு வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால நான் சென்னையில் இருந்துட்டு ஹைதராபாத் வந்து மூவ் ஆகியிருக்கேன் ரீசெண்டாக. ஸோ நான் ஜாயின் பண்ணியிருக்க கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HSBC. ஸோ ஃபஸ்ட்டு டேவே சூப்பராக இருந்தது ஆஃபீஸு. ஸோ இன்றைக்கி தான் 27th செப்டம்பர் ஜாயினிங்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி அவங்க அகாமடேட் பண்ணதே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் மேலே லேப்டாப்லாம் கொடுத்து போயிட்டு வாடாக்கன்னு அப்படின்னு சொல்லி கையில் வந்து ஒரு மொய் கவர் எழுதின பின்னாடி தேங்காய் பழம்லாம் கொடுத்து விடாங்கல்ல, அது மாதிரி ஒரு பொட்டியை கொடுத்து விட்ருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். சீல் கூட பிரிக்கலை, அங்கேயே எல்லோரும் ஓப்பன் பண்ணாங்க. நான் வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். பேகு, நான் பேகே வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நேம் அண்ட் அட்ரஸ் இதில் எழுதிக்கலாம். இன்கேஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பேக் வந்து ஆஃபீஸில் போட்டாங்க, மாட்ட வருமானு தெரில. ஸோ அந்த பேகுக்குள்ளே, ஸோ பெட்டியில் அவ்வளோதான், எதுவும் இல்லை, எல்லாமே பேகுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஓப்பனிங் அப் எ வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களோட கோட்ஸ் இது தான். வி ஆர் home over to 24,000 colleagues across 6 cities in India: Hyderabad, Bangalore, Kolkata, Gurgaon and Chennai. பெங்களூர் சென்னையிலலாம் வச்சுட்டு எனக்கு மட்டும் லொக்கேஷன் ஹைதராபாத்தில் போட்டுருக்காங்க. பட் ஓகே, ஹைதராபாத் வந்ததுலேருந்து இந்த சிட்டி டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. என்ன எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர்த்த மீட் பண்ணது அண்ட் டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டி இருக்குது பீப்புள் நிறைய பேர்த்த நான் வந்து இங்கே பார்த்துட்ருக்கேன். ஸோ ஓகே, ஒரு மினி பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் இன் இட்? வாவ், ஹே, இது என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அஞ்சலி. ஸோ ஃபஸ்ட்டு இதே டைப் மார்க்கர் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இதை இந்த டைப் மார்க்கரை பார்க்கும்போதுலாம் எனக்கு அவங்க தான் ஞாபகம் வராங்க. இங்கே வச்சோம். ஸோ ஓகே, இட்ஸ் நோட் பேட், ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி எழுதலாம் பக்கமாக ஏதாவது வேணும்னா. ஸோ அதை தாண்டி ஸ்டாப்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிப் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பின், ஸோ பேப்பர்லாம் டேக் பண்ணுற மாதிரி. அதை தாண்டி ஒரு டேகுக்கான, கம்பெனி நேம் சொல்லக்கூடாது, ஸோ முன்னாடி இருக்க கம்பெனியில் காசு கொடுத்து வாங்கியிருக்கணும் இதெல்லாம். ஸோ க்ளூ ஸ்டிக், கம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டாப்லர் பென். இந்த பென் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தே மினிமைஸ் த பிளாஸ்டிக் யூசேஜ். இது ஃபுல்லாகவே வந்து கார்ட்போர்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கயா. ஓகே, ஸோ வாட் அபவுட் திஸ் ஒன்? பென்சில். இதுக்குள்ளே வந்து பார்க்கலாம், அந்த கார்பன் இருக்குது, பென்சில். அப்போ ஷார்ப்னர் இருக்கணுமே, வேர் இஸ் த ஷார்ப்னர்? ஏங்க பென்சில் கொடுத்தா ஷார்ப்னர் கொடுக்கணும் இல்லைங்க, என்னங்க? விடு, அதையாவது நம்ம காசு போட்டு வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி பென்சில் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை தாண்டி 2 ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ here it seems like ஏதோ இருக்குது, ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியல, என்னன்னே தெரியல. அப்படி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மேக்னெட், மேக்னெட் மாதிரி ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கியா? ஓகே,
ஸோ அவ்வளோதான் இல்லை. லேப்டாப் ஸ்டாண்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இதை வெளியில் வாங்கணும்னா அமேசான்லாம் போட்டால் இஷ்டத்துக்கு ரேட்டு போட்டிருப்பாங்க. செக் யா இதே டைப் தான். வயரு இது வேறு மாதிரி வைக்கணும் எப்படின்றது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ லேப்டாப் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. காஃபி மக், உடன்பிறப்பே மக்கு வேணும்னே இது வந்துடாத. இதெல்லாம் ஊர் பக்கமே எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஸோ நல்லா இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வெளியில தான் பிளாஸ்டிக், பட் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப். ஓகே, நமக்கு ஹாட் வாட்டருக்கு தான் இது மெயினாக தேவை. அப்போ புது லொக்கேஷன்லாம் போனால் கன்ஃபார்ம் எனக்குலாம் கோல்டு. ஸோ ஒரு ஃப்ளாஸ்க், HSBC லோகோவில் ஒரு ஃப்ளாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஸ்க் தானே இது? எப்படி ஃப்ளாஸ்கா என்று கண்டுபிடிப்பது எப்படி? சுடுதண்ணியை ஊற்றி பார்த்தா தெரிஞ்சிடும். உள்ள பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், பட் இது ஃப்ளாஸ்கான்னு தெரில. ஹாட் வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிலையும் ஸ்டீல் தான். ஸோ ஓகே, வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, வாட்டர் பாட்டில் டைப்பில் இருக்குது. அதுக்கு பேகுக்கான ரெயின் கவர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேனானே தெரில. ஆமாம், கிட்டத்தட்ட பேகுக்கான ரெயின் கவர் இது. நைஸ் பாட்டில்ஸ். கம்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே 1 3 இங்கே 1 4 பின்னாடி 5. பேக் வந்து செம்ம ஒர்க்கு. டிஷர்ட் ஏதாவது கொடுங்களேன் சார், டிஷர்ட்டாக கொடுங்க. ஓய் வர்றோம். ஓகே, இது வெளியில் தான் வச்சுருக்காங்களா? ஓகே, இந்த பேக்கில் சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக கொடுக்கல. ஒர்த்து. ஏன்டா இந்த பேக்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் எப்படா ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்லாம் இல்லாமல் உண்மையாகவே நல்லா இருக்குது இந்த பேக். ஸோ அண்ட் ஃபைனலி லேப்டாப்புக்கான பவுச். கண்ணுங்களா செல்லங்களா ஒழுங்கா ரெக்கார்டாக இருங்கடா, மறுபடியும் ரீ ரெக்கார்டிங்லாம் போட முடியாது. ஓகே, லேப்டாப்புக்கான பவுச். ஸோ லாஸ்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாங்கள் லேப்டாப்பில் கார்னர் டெமார் ஆகிடுச்சு. எனக்கு கொடுக்கும்போது லேப்டாப் அண்டு சார்ஜர் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ ஒரு நாள் எப்படின்னு தெரில, பேக்கில் வச்சுட்டு வெளில எடுக்கும் போது ஒரு பீஸ் தனியாக வந்து என்னது இது சம்மந்தம் இல்லாமல் வருது அப்படின்னு நினச்சேன். அப்புறமே லேப்டாப் ஓப்பன் பண்ணால் தான் தெரியுது அந்த கார்னரில் எட்ஜி வாங்கியிருந்தது. வேறு ஏதாவது நமக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஏதாவது இருக்க போகுது. பட் இது கொஞ்சம் இதெல்லாம் வச்சுட்டு மாக்காம் ஏதோ கொஞ்சம் எங்கடா வைக்கிறேன். ஓகே, ஸோ டன். ஓவரால் இந்த கிட்டு வந்து கிடைச்சதை தாண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. என்னென்னலாம் நம்ம வாங்கணும், ஒர்க்குக்காக என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கிட்டத்தட்ட இருக்குது. ஒரு ரஃப் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அண்ட் லேப்டாப்பை வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஐயோ இங்கே உடஞ்சிடக்கூடாது அங்கே உடஞ்சிடக்கூடாது அப்படின்லாம் ஒரு பயம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. பயப்படாமல் ப்ராப்பராக வச்சுக்கணும் நம்ம.